ஓம் நமச்சிவாய. எல்லாம் சிவமயம். வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. ஓம் நமச்சிவாய. அண்ணா, கோர்ட்ல என்ன சொன்னாங்க நேற்று? கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். வர வழியில தான் சுகர் ஃபேக்டரிக்காரங்க பையல மிரட்டியிருக்காங்க. பாவம், அதனால பயந்து போயிருக்காரு. தப்பு செய்யறவன் தான் பயப்படணும். நாம எதுக்கு பயப்படணும்? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். அவன் என்ன சர்க்கரையை உன் வீட்டுல கொண்டு வந்து கொட்டுறதுக்கா சுகர் ஃபேக்டரி கட்டுறான்? அவன் ஏதோ வெளிநாட்டுக்காரன் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வச்சிருக்கான். அவன் தேவைக்கு சர்க்கரைக்கு நம்ம ஒரு தண்ணியை உறிஞ்சிடான். ஆனா நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் நாம தண்ணிக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே 600 அடிக்கு போய் இன்னும் தண்ணியே இல்ல. நேத்து மீத்தேன் காரன், இன்னைக்கு சுகர் ஃபேக்டரி, நாளைக்கு வேற எவனோ வருவான். ஆனா நாளைக்கு நான் தனியா நின்னு போராடுவேன். சும்மா இந்த Facebook, வாட்ஸ்அப், சோசியல் மீடியா இதுல மட்டும் ஷேர் பண்ணா போதாது. நாம எல்லாரும் இறங்கி ரோட்ல நின்னு போராடணும். அப்பதான் நம்ம நாட்டை நாம காப்பாத்த முடியும். 26ஆம் தேதி கோர்ட்ல பாப்போம். சரி சிவம், வரோம். வாங்க. இவங்க எல்லாம் பயப்படத பார்த்தா அடுத்த தலைமுறைக்கு நாம சாப்பிடறதுக்கு செல்போனும் குடிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு தான் கொடுக்க போறோம்னு நினைக்கிறேன். சிவம், என்னடா ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சொல்லு மச்சான். டே மச்சான், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்புறம் கான்ட்ராக்ட் 26ஆம் தேதி சைன் ஆக போகுது. அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். 26ஆம் தேதியா? சரி, நல்ல நாளான்னு நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டு வரலாமே. அதெல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. இல்ல வா, போய் பார்க்கலாம். சரி வா, போறேன். சுவாமி வணக்கம். வாப்பா சிவம், உட்காருங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பத்தி சொல்லியிருந்தேன்ல, அவர் இவர்தான். பேரு ஹரி. வணக்கம் சாமி. வணக்கம்பா. இவருக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் முடிவாகிற ஸ்டேஜில் இருக்கு. 26ஆம் தேதி கொஞ்சம் நல்ல நாளான்னு பார்த்து சொல்ல முடியுமா சாமி? தம்பி, உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. குருமேடு தொழில். தம்பி, உங்க கூட பிறந்தவங்க உங்களோட சேர்த்து 3 பேரா இருக்கணுமே. நான் சொல்ல 2 பேர் தான்டா. அமைதியாரா, அவர் சொல்றத கேள்றா. தம்பி, கோவப்படாதீங்க. உங்க அம்மாவை கேட்டு பாருங்க. என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா நான் தெய்வமா மதிக்கிற இந்த ஜோசியத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. வாடப்பலாம். சிவம். சாரி சாமி. தம்பி, சூரிய அஸ்தமனத்தை பார்த்திருக்கியா? நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திருக்கியா? இன்னையில இருந்து 3வது நாள் மகா சிவராத்திரி. அன்னைக்கு நடக்க போற சூரிய அஸ்தமனத்தை உங்க வீட்டில இருந்து நீயே பாரு. அதுக்கு பிறகு என்ன தேடி நீயே வருவ. பார்க்கலாம். இந்த சூரியன் அஸ்தமனம் நீயே பார்த்துக்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கிறேன். சரி, கரண்ட் வேற போச்சா? ஒன்றும் சொல்லுங்க. தெரியுது. அந்த கேஸ் விஷயமா தான் 26 முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I've invested a lot of money on these machines. பைசா போனா போயிட்டு போகுது சிவம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவ்வளோ பேத்துக்கு வேலை அதை கொடுக்க முடியலன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சுகர் ஃபேக்டரி வச்சு தண்ணியை உறிஞ்சுவ, நீயே வாட்டர் கம்பெனி வச்சு காசுக்கு விற்ப. அதுக்கு பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த தண்ணியை குடிச்சு கிட்னி செத்து போய் உன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவனுக்கு நீயே வைத்தியம் பார்ப்ப. இதுக்கு நீங்கெல்லாம் வச்ச பேரு பொருளாதார வளர்ச்சி. நான் கேஸை வாபஸ் வாங்குறதா இல்ல. நல்லது சிவம், அந்த சிவன் உங்களை காப்பாத்துவாரு. நான் பண்ற நல்லது என்ன காப்பாத்தும். நமச்சிவாய. ஹரி, இங்க பாரு, கொஞ்சம் பின்னாடி பாரு. இப்போ உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் வந்திருக்குமே.
வீட்டில் சிவனோட உருவம் ஏன் தெரிஞ்சதுன்னு ஒரே குழப்பமா கூட இருக்குமே. பூர்வ ஜென்மத்தில் மகிமை ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தன்னோட தீராத தவ பயனால ஒரு மரகத லிங்கத்தை கிடைக்க பெற்றான். ம். அந்த மரகத லிங்கத்தை அவன் நாட்டு மக்களுக்காக கோயிலில் வச்சான். அதை நீ சொற்ப காசுக்காக எடுத்து திருடி வித்துட்ட. அதனால கோபம் அடைந்த மன்னன் என்ன பண்ணானா, ம். உனக்கு ஒரு சாபம் விட்டான். இனிமே 7 ஜென்மத்துக்கும் சிவனால தான் உனக்கு சாவு. அந்த சாபத்தோட பலனை தான் இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இதோட முடியல தம்பி, இது வெறும் ஆரம்பம்தான். ஆரம்பமா? சிவசிவா, உன்னுடைய கிரகநிலைப்படி நீ 3 துன்பங்களை அடைய நேரிடும். 1, தொழில் ரீதியா உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம். 2வது, உனக்கோ அல்லது உன் குடும்பத்தாருக்கோ உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். 3வது, இப்ப சொன்ன 2 துன்பங்களும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா 3வது சொல்ல போறது ஒரு பேரிழப்பா இருக்கும். ஏன்னா அது உன்னுடைய மரணமா கூட இருக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா சாமி? சிவன் பக்தன் தானே, ம். சோழியை விட்டு. ஓம் நமச்சிவாய. சிவ சிவா. சிவன் ஒரு வழியை சொல்லியிருக்கான். என்ன என்ன வழி வழி சாமி? சாமி? ஓம் நமச்சிவாய. இந்த லிங்கத்தை உங்களுடைய பூஜை ரூம்ல வச்சு பூஜை செஞ்சு ம். உங்க குலதெய்வம் கோயிலில் வச்சிருங்க. ம். 10 நாள் கழிச்சு அதை போய் பார்த்துட்டு ம். அப்புறம் என்ன வந்து பாருங்க. ம். அப்ப நீங்க சரிங்க கிளம்புங்க. சாமி, சரிங்க சாமி. நாங்க கிளம்புறோம். மச்சான், நான் போயிட்டு கான்ட்ராக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. அவங்க உடனே பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ம். ஜோசியர் சொன்னது வேற ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலடா. சரிடா, ம். டென்ஷன் ஆகாம பார்த்து போ. கால் பண்ணு. ஓகேடா. நியூஸ் பாத்தீங்களாண்ணே? பார்த்தேன். மீண்டும் மழை, தமிழகம் தயாரா. இவங்களுக்கு தமிழ்நாடுனாலே சென்னை தாங்க. இது வரைக்கும் 13 கிலோமீட்டர் வரைக்கும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வெறும் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தூர் வாரி இருக்கானுங்க. அபார்ட்மெண்ட், ஐடி கம்பெனி இது எல்லாத்தையும் தண்ணி போற வழியில கட்டிட்டு இப்போ வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சேன்னு அது குதிக்கிறாங்க. மட்டும் இல்ல சிவம், ஏரி இருக்கிற இடத்துல வீட்டை கட்டி போட்டுட்டு ஏரியை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ब्रह्ममुरारी सुरार्चितलिङ्गं ஒரு நிமிஷம். मलभासितशोभि ஹலோ, சொல்ற ஹரி. என்னது, உன் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமா, சாமி சொன்ன பூஜையை நீ பண்ணியா? நான் இப்பவே வரேன், 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுவோம். சரி வை. எல்லாம் சிவன் சித்தம். ஆனா ஹரிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. பிரியா, ஏன் டல்லா இருக்க? பாப்பா ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு. ஆட்டோல இருந்து கீழே விழுந்துட்டாலாம். என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. இமிடியேட்டா கூப்பிடுறாங்க. சரி வா போலாம், வா. ஜோசியர் சொன்ன மாதிரி 2வது நடந்துருமோ? சீக்கிரம் வர. நீ போட, நான் பின்னாடி வேணாம்டா, வரேன். போதும்டா சாமி. எதுவுமே தெரியாம இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன். டேய் நீ ஜோசியர்கிட்ட கூட்டு போனால தானே எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு. ப்ளீஸ் என்னை விட்டுடுறா. டேய் ஹரி. சிவம், எல்லாம் எனக்கு தெரியும். சாமி, இனிமே தான் நீ உன் நண்பனுக்கு துணையா இருக்கணும். கூடவே இரு. 4 குழந்தைங்க போற ஆட்டோல 10 குழந்தைங்க போனா இனிமே நடக்க போற எல்லாத்துக்கும் நீ தான் உன் நண்பனுக்கு துணையா இருக்கணும். விட்டுறாத. சரிங்க சாமி. நமச்சிவாய. என்ன தம்பி ரொம்ப சொல்றேன். ஏய் விடுறா, இத நான் ஃபேஸ் என்னடா பண்ணிட்டேன். உன் மேலே கை வைக்கிறா? அவ்வளவு சுலபமா என் மேல கை வைக்க முடியாது. சதா, அவன் மேல கை வச்சா எனக்கு தான் ப்ராப்ளம்.
I know how to deal with this. தேவையில்லாம வெறுப்பேத்துறானுங்கடா. சரி விடு மச்சான். நான் வேற அன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக பேசிட்டேன். நான் இப்போ வந்ததே உங்ககிட்ட சாரி கேட்குதாண்டா. அதுக்குள்ளே இங்கே என்னென்னு நடந்துருச்சுடா. அன்னைக்கு நடந்ததை மனசில் வச்சுக்காதடா. சாரிடா. விட்றா, உன் நிலைமையில நான் இருந்தா கூட அப்படித்தான் பேசியிருப்பேன். ஆமா, பொண்ணு எப்படி இருக்க? பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லடா. சின்ன காலேஜ் தான்டா. ஜோசியர் சொன்ன 11ஆவது நாள் இதான் நினைக்கிறேன். அப்படியா? சரி வா, போய் லிங்கத்தை பார்த்துட்டு வருவோம். சிவா, என்னடா கலரே மாறி இருக்கு? வருவீங்கன்னு எதிர்பார்த்தது தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? சாமி, நீங்க சொன்ன மாதிரி 11ஆவது நாள் லிங்கத்தை போய் பார்த்துட்டு தான் வரோம். லிங்கம் நீங்க சொன்ன மாதிரி இல்ல. லிங்கம் நீல கலர்ல மாறி இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தான். நீல கலர்ல இருக்கானா சிவன் இன்னும் உக்கிரத்துல தான் இருக்கான்னு அர்த்தம். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சிவம், போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, போய் பேசிட்டு வாங்க. சாமி. என்ன பரிகாரம் பண்ணணும் சாமி? அந்த பரிகாரத்தை நீ பண்ண முடியாதுப்பா. அந்த பரிகாரத்தை ஒரு சிவன் பக்தானால மட்டும்தான் பண்ண முடியும். இவ்வளோ நாள் ஹரியை காப்பாற்றிட்டு இருந்தது சிவம் தான். இனிமே ஹரியை காப்பாற்ற போகிறதும் சிவம் தான். இந்த யாகம் பண்ணா சிவனோட உயிருக்கே ஆபத்து வரலாம். உயிருக்கேவா? ஆமாம். அப்படின்னா வேணாம் சாமி. என் விதி என்னவோ அப்படியே நடக்கட்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த யாகத்தை நானே பண்றேன். என் நண்பனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? உனக்காக நான் செய்யறேன்டா. அது என்ன யாகம்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. சிவம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு கடுமையான யாகம். இன்னும் சொல்லப்போனா இதுக்கு பேரு சிவ தாண்டவம். இத பண்றதுனால உங்களுக்கு உடலுக்கோ உயிருக்கோ ஏதோ ஆபத்து ஏற்படலாம். இதை எப்படி பண்ணணும்னா, இந்த மணியை நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி மாலையா கோர்த்து கழுத்துல போட்டுக்கணும். சரிங்க சாமி. அதுக்கு பிறகு இந்த பாலை அருந்திட்டு உன்னுடைய யாகத்தை ஆரம்பிக்கணும். சரிங்க சாமி. जटाटवीगलज्जल प्रवाह भावितस्तरे घरेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गमट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् जटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्पलज्जरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि गगनगगज्ज्वलल्ललाटकट्टभावगे किशोरचन्द्रशेखरे ஹலோ ஷிபு, இறந்துட்டாருங்க. அப்படியா? ஒரு வழியா உங்க பிரச்சனை சால்வ் ஆச்சு சார். I'm a businessman. You underestimated me. உன்னை அழிக்கணும்னு நினச்சேன், கூட சரியாமலையா போயிடும். உள்ளூர் அரசியல்வாதிகளிலிருந்து அந்த சிவன் வரைக்கும் டிசைட் பண்ணுறது எங்களை மாதிரி பிஸ்னஸ்மேன் தான். 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது we keep a few lakhs aside to handle people like you. உன்னை சமாளிக்கணும்னு நினச்சேன், உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தேன். நான் எதுக்குமே ஒத்து வரல. உனக்கு பிடிச்ச ஜோசியத்தையும் உன்னோட ஃப்ரெண்டையும் உனக்கு அகைன்ஸ்டாக திருப்பி விட்டேன். ஆள் பலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது. ஆனால் என்னால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே உன்னை முடித்தேன். ஹவு? வெல், I'm a master's in chemistry. I need to use it somewhere, right? சர்பகந்தா, இது ஒரு பாய்சனஸ் பிளான்ட். நீ குடிச்ச பாலில் கலந்தேன். இது உன்னோட லங்ஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கும். ரோசரி பீ, இட்ஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். நீ யாகத்தில் கோர்த்ததே இதுதான். இட் வில் ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் பிரீத்திங் சிஸ்டம் இன் 3 days. ஃபைனலி அந்த யாகத்தில் நீ கற்பூரம் நினச்சி போட்டது சோடியம் சயனைட். இந்த விஷயத்தை எந்த டாக்டராலையும் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஐ மேட் இட் லுக் ஆல் நேச்சுரல். இட்ஸ் அ வெரி வெல் பிளான்ட் எக்ஸிகியூஷன். ஜோசியரே, எல்லாம் சிவன் சித்தம். சிவம் சிவமா? எப்படி இருக்கு ஹரி? இனிதான் சிவனின் சிவதாண்டவம் ஆரம்பம்.